அது என்னடாச்சு வண்டிய? அதாம்மா வண்டி. இப்ப நானும் மறந்துட்டேன் பாத்தியா, அடிபடுக்கு புள்ளிக்கிட்டு அடியவும் ஒண்ணே. அது டயர் இல்லம்மா, டியூப். நான் என்னதான் பண்றேன்னு தெரியலையே. நீங்க எதுவும் பண்ண வேணாம், நீங்க புலம்பாம இருந்தாலே போதும். சரி நான் புலம்பாம இருக்கேன். வண்டி எங்கடா? உங்க அப்பா வந்து கேட்டா என்னடா பதில் சொல்றது நானு? காயலாங்கல்ல போட்டு வந்துட்டோமா. காயலாங்கல்ல போட்டு வந்துட்டியா? ஏன்டா இப்படி அடிபட்டு கிடக்குறதெல்லாம் காயலாங்கல்ல வண்டி போட்டு வருவாங்களாடா யாராவது? இல்ல தூக்கிட்டலாம் தான் பார்த்தேன். அது வேற வெயிட்டா இருந்தது, ஆல்ரெடி என்னையே தூக்க நீ முடியல. அங்கேயே நிப்பாட்டி வச்சுட்டு வரலாம்ல. மா நிப்பாட்டலாம் கூடாது, அது சதறி கிடந்தது. அது ஒன்னா சேர்த்து எடுத்துட்டு போய் பையில போட்டு வந்துட்டோம். சொல்றான் பாருடா, 2.5 லட்சம் ரூபாய் போட்டு வண்டி வாங்கின வண்டி எவ்வளவு அசால்ட்டா சொல்றான். அசால்ட்டெல்லாம் சொல்லு, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, இப்ப திருப்பி புது வண்டி தான் வாங்கணும் போல. வண்டி உனக்கு வாங்குறாங்க புது வண்டி. நீ வந்துட போகுதா எனக்கு அசிமா ஏதாவது பார்த்த வர. அப்புறம் நான் எப்படிமா காலேஜுக்கு போறது? காலேஜுக்கு நடந்து போ கேக்குறேன். இப்போ வாங்கி கொடுத்து ஒரு 3 மாசம் ஆச்சாடா? 3.5 மாசம் ஆயிடுச்சுமா. 3 மாசம் ஆகும். முகர கட்டையில திமிரு பிடிச்சது. கொஞ்சம் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். என்னடா என்னடா இந்த பக்கம் வீங்கின மாதிரி இருந்தது, இப்போ என்னமோ இந்த பக்கம் போகுது. கட்டு வீங்கி இருக்குமா, இந்த பக்கம் வலிக்கு ரொம்ப, அதனால இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேன். வலியை யாராவது எடுத்து வைப்பாங்களா? இல்லையா காட்டு. அது நாக்கிலே தள்ளி வச்சுக்கிட்டுமா. காட்டுடானே. என்னடா காட்டா? என்ன வாயில சாக்லேட் எனர்ஜிமா சாக்லேட். கொஞ்சம் இரு அப்படியே. என்னடா அது? என்ன சாயம் மாதிரி இருக்கு?